ஹலோ வீடியோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல் பாடியுமே வந்து எப்பயுமே பிரைட்டனாவே வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னோட டோனை வந்து ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பாடியில இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவனா மாத்தி கொடுத்து உங்க ஸ்கின்னோட டோனை வந்து ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல உருளைக்கிழங்கும் மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. அதுல அந்த உருளைக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த தக்காளியுமே வந்து நான் அப்படியே போட்டுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் தண்ணியும் ஊத்திக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து இதை பாயில் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து நான் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்தி அடுப்புல மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆகணும். அந்த தக்காளியும் உருளைக்கிழங்கும் நல்லா பாயில் ஆகி வர்றது அன்னைக்குமே வந்து நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தக்காளியும் உருளைக்கிழங்கும் பாயில் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத ஒரு ஸ்பூனோ இல்ல கத்தியோ விட்டு நீங்க குத்தி பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தனா இறங்கணும். அப்படி ஸ்மூத்தனா இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாயில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கோங்க. கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தக்காளியில இருக்கும் பாத்தீங்களா, மேல அந்த தோல் அதை மட்டும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த தோலோட போட்டுற வேணாம். ஏன்னா நீங்க தோலோட போடும்போது வந்து அது மட்டும் தனியா திப்பியா வந்து இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு தோலோட போடணும் அப்படின்னாலும் நீங்க தோலோடயே போட்டுக்கறலாம். இப்ப இந்த ரெண்டையுமே மிக்ஸி ஜார்ல வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரீம் டைப்ல வந்து கிடைக்கும். இந்த கிரீம் டைப்ல கிடைச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிராம் ஃபிளார் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃபிளார் வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், உருளைக்கிழங்கு தக்காளியும் அரைச்சு அந்த பேஸ்ட்டை இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்க நல்லா பேக் டைப்க்கு வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேக் டைப்புக்கு வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு பேக் டைப்புக்கு வந்துச்சு பாருங்க. இப்ப இந்த பேக்கை என்னோட ஃபேஸ்ல நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்க ஸ்கின்னோட டோனை வந்து ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த பேக்கை வந்து இப்ப என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க ஈவனா அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதுல வந்து நம்ம உருளைக்கிழங்கும் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுலயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து கடல மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கடல மாவு வந்து உங்க ஸ்கின்னை நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கடல மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ரைஸ் ஃபிளார் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ரைஸ் ஃபிளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 டேஸ் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்க எடுத்து உங்களுக்கு அந்த பவுடரோட ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணி பாடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஃபேஸ்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸை வந்து நீங்க வாஷ் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடைக்கும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு. இந்த பேக்க வந்து உங்க ஃபுல் பாடிக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்க ஸ்கின் டோனை வந்து நல்லாவே இன்க்ரீஸும் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்பீடா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.